ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் சிசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் சிசியில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடும். அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூ உங்களுக்கு புரியும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம், ஒரு இம்பார்ட்டண்டான டூல்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு. அந்த டூல்ஸை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸ் ரொம்ப மெயின்லி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற டூல்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த டூல்ஸ் மோஸ்ட்லி ஃபேஸ் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் டூல். ப்ரெஷ் டூல்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்துருப்போம். அந்த ப்ரெஷ் டூல் வேறு. இதில் இருக்க ப்ரெஷ் டூல் ஸ்பாட் ஹெல்லிங் ப்ரெஷ் டூல்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸோட டேபிள்லேயே ஹெல்லிங் ப்ரெஷ் டூல்ஸ் பெச் டூல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்க டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் ஹெல்லிங் ப்ரெஷ் டூல்ஸ். அந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நார்மலான டூல்ஸ் எடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸ் ப்ரெஷ் பண்ணால் அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, லைட்டாக அந்த பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸில் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக மூவ் பண்ணுறேன், அந்த பிம்பிள்ஸ் டோட்டலாக க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹெல்லிங் ப்ரெஷ் டூல்ஸ் இருக்குது. ப்ரெஷ் டூல் அது எப்படின்னா, நம்ம பக்கத்தில் பிம்பிள்ஸ் பக்கத்தில் இருக்க கலர்ஸை அனலைஸ் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் பக்கத்தில் இருக்க கலரை செலக்ட் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷ் டூலில் செலக்ட் பண்ணி அந்த பிம்பிள்ஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி தான் பக்கத்தில் இருக்க கலரை அனலைஸ் பண்ணணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கலரை அனலைஸ் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்ச் டூல். இந்த டூல் எதுக்குன்னா, பிம்பிள்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் பண்ணி உங்கள் பக்கத்தில் ஸ்கின் பக்கத்தில் இருக்க கலர் ரேடியஸை அனலைஸ் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸில் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். நீங்கள் அந்த பிம்பிள்ஸை ஒன் டைம் ரவுண்ட் பண்ணி உங்கள் பக்கத்தில் எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இருக்க டூல்ஸ் என்னென்னா கான்டாக்ட் டூல். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வேறு பிளேஸில் வச்சிடலாம். எப்படின்னா, பிம்பிள்ஸை ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிம்பிள்ஸ் மூவ் பண்ணி நீங்கள் இமேஜுக்கு வெளில கொண்டு போனீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் இருக்க பிளேஸ் உங்களுக்கு நார்மல் ஸ்கின் பிளேஸாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு தான் அந்த டூல் யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி நீங்கள் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா எந்த டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கும். அதிக பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற ஸ்டார்டிங் பார்ட்டை ஸ்டார்ட் ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணிக்குவோம். கம்மியான பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெச் டூல்னு சொல்லி ஒரு தேர்டாக நம்ம பார்த்துருப்போம், அந்த டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்கின் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இருக்க பென் டூல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.